36வது ஸ்லோகம். ஆஜ்ஞையின் மேன்மை. தவாஜ்ஞாசக்ரஸ்தம் தபனசசிகோட்டித்யுதரம் பரம் சம்பும் வந்தே பரிமிலித பார்ஸ்வம் பரசிதः யமாராத்யான் பக்த்யா ரவிசசிகதீனாம் அவிஷயே நிரானோகே லோகே நிவசதி பாலோக புவனே. இந்த ஸ்லோகமும் உத்தர கௌல மதத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதே ஆகும். தேவியின் சாயுஜ்யத்தை அடைய ஆஜ்ஞையில் சகுண நிர்குண சக்தியோடு கூடிய காமேஸ்வரனை ஆராதிப்பதேயாகும். இதுபோலவே விராடவதியத்தில் காசியில் உள்ள விஸ்வநாத மூர்த்தியை துர்கை விசாலாட்சியுடன் கூடியவராக ஆராதிப்பதேயாகும். ஜீவர்களுக்கு ஈசனின் காட்சி கிடைப்பதோடு அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வதென கட்டளையிடுவதும் ஆஜ்ஞையில் நடைபெறும் செயலாகும். இவ்வாறாக ஈசுடனான ஜீவனின் சந்திப்பும் அங்கே ஜீவானுக்கிரக ஈசனின் கட்டளையும் பெறப்படும் இடமே ஆஜ்ஞையாகும். சூரிய சந்திர அக்னி ஆகியவற்றின் ஒளியானது ஆஜ்ஞையை கடந்து செல்வதில்லை. பராம்பிகையான தேவி ஸ்வயம் ஜோதி வடிவினள். அவ்வொளியின் முன் சூரிய சந்திர மின்னொளி ஒளி முற்றிலும் ஒளியற்றதாக ஆகிறது. நத்பாசேதே சூரியகா நசசாங்கோ நபாவகா யத்கத்வா நனிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இவ்வாறு ஆஜ்ஞையில் பரசம்புவை தியானிப்பவர்கள் தேவியின் சாயுஜ்யத்தை அடைவது நிச்சயம் என்று கூறப்படுகிறது.